கேப்டனுக்கு ட்ரிபியூட் கோட்ல வச்சிருக்கேன்னு நினைச்சியாடா? உண்மையான ட்ரிபியூட் லப்பர் பந்தில வச்சிருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு படம் பார்க்கும்போது. ஒவ்வொரு தடவையும் அந்த பாட்டை போடும்போது தேட்டரே பூஸ்ட் ஆயிருச்சு. நான் அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே பாத்துட்டேன். ஆனா இப்ப பேசுறதுக்கான அவசியம் என்னன்னா, எந்த விளையாட்டுக்காக பெத்த பிள்ளைக்காகவும் கட்டிக்க போற காதலிக்காகவும் விட்டு கொடுக்காம மாமனும் வரும் ஈகோ போட்டு சண்டை போட்டானுங்களோ, ஆனா அதே விளையாட்டுக்காக தான் 2 பேரும் ஒண்ணு சேர்றாங்க. யார் மாதிரியான ஆட்கள்லாம் கிரவுண்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றானோ, அந்த மாதிரி ஆட்கள் ஜெயிக்கிறதுக்காக அவனே கை தட்டி வாடா வாடான்னு சீரப் பண்றான். இதுக்கு மேல அந்த போட்டியில ஜெயிச்சுதான் ஆகணுங்கிறது அவசியம் இல்லைங்கிறத இயக்குனர் உணர்ந்தாரு பாத்தீங்களா? அதுக்காக தான் அந்த கோல் செயின். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அப்பா நான் விஜயகாந்த் ஃபேன் சொல்லும்போது, ஐய நீங்க என்னப்பா ரஜினி கமல் பெரிய பெரிய ஹீரோ இருக்கும்போது விஜயகாந்த் போய் ஃபேன் சொல்லிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப ரொம்ப கர்வமா சொல்றேன், எங்க அப்பா ஒரு வெறித்தனமான விஜயகாந்த் ரசிகர். தியேட்டர்ல அந்த பாட்டை கேட்டுட்டு வீட்டுக்கு வந்து லூப் மோட்ல அந்த சாங்கை கேட்டா, நல்லவன் தான் இவன் நல்லவன் தான் நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தான்னு சொல்லும்போது நம்மளே அறியாம கண்ணுல தண்ணி வந்துருச்சு. ஒரு கில்ட் ஃபீலிங் உள்ளுக்குள்ள வந்துட்டு தான் இருக்குல்ல. ஆனா என்னைக்கு இருந்தாலும் நாம தொட்டு தொட்டு இழுத்து வர்ற ஜோரான தங்கரதம் தான் அவரு. நான் நூடுல்ஸ் சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், பீஸா பர்கர் சாப்பிடணும், ஆனா என் உசுர் இருக்க வரைக்கும் சாப்பாடுன்னு ஒண்ணு சாப்பிட்டாலும் அது கேள்விப்பட்டாலும் அவர் ஞாபகம் தான் வரும்.